என்னோட பேரு தாரிகா. எனக்கு 19 வயசாகுது. நான் 12th வரைக்கும் படிச்சிருக்கேன். காலேஜ் போய் படிக்கிறதுக்கு எனக்கும் ஆசை தான். என் கூட படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே காலேஜ் போகிறத பார்த்து நானும் காலேஜுக்கு போயிட்டு படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணுங்கிற ஆசை இருந்தது. ஆனால் என்னோட குடும்ப சூழ்நிலை அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணலை. என்னோட அம்மாவால் என்னை மேலே படிக்க வைக்கிறதுக்கு முடியலை. அதனால நான் 12th முடித்ததுக்கப்புறமா ஒரு நல்ல வேலை தேடி நிறைய இடங்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். என்னடா 12th படிக்கிறவங்களுக்கு பெருசாக என்ன வேலை கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? என்னோட தன்னம்பிக்கையில் ஏதாவது ஒரு நல்ல இடத்துல நல்ல வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எங்கேயுமே நான் எதிர்பார்த்த மாதிரி வேலை எனக்கு கிடைக்கல. ஒரு நாள் ஈவினிங் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஈவினிங் 6 மணி இருக்கும். வானம் மேகமூட்டத்தோடு இருந்தது. மழை பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பஸ் வந்தாலும் அது எல்லாமே நிரம்பி இருந்ததுனால அதில் ஏறி போகிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருந்தது. திடீர்னு என்னோட பக்கத்தில் ஒரு வெள்ளை கலர் கார் வந்து நின்றுச்சு. நானும் யாரோன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அந்த காருக்குள்ளே இருந்த நபர் கண்ணாடியை கீழே இறக்கிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நானும் தயக்கத்தோட பதில் சொன்னேன், இல்லை நான் பஸ்ஸுக்காக காத்துட்ருக்கேன். அவர் சொன்னார், நானும் மலைக்கோட்டை பக்கமாக தான் போகிறேன், நீங்களும் அங்கே தான் போகணுமான்னு கேட்டார். நான் யோசித்தேன், இப்போ மழையும் ஆரம்பிச்சிடுது, பஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி, வீடும் தூரத்தில் இருக்குது. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறமா நான் சொன்னேன், ஆமாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நிச்சயமாக இல்லை, வாங்கன்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். நான் காரோட பின் சீட்டில் உட்காந்தேன். போகிற வழி எல்லாமே நாங்கள் பேசிக்கிட்டே போனோம். என்னோட குடும்பத்தை பற்றியும் என்னோட படிப்பை பற்றியும் எனக்கு எப்படியும் வேலை ரொம்ப தேவை அப்படிங்கிறத பற்றியும் அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் நான் சொன்ன விஷயத்த எல்லாமே கவனமாக கேட்டு என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாரு. என்னோட வீடு வந்ததும் அவரை காரை நிறுத்த சொன்னேன். இறங்கும்போது நான் அவருக்கு நன்றி சொன்னேன். அவர் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே தன்னோட சட்டை பாக்கெட்லேருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்தார். இந்தாங்க, இது என்னோட விசிட்டிங் கார்டு. என்னோட பேர் ராஜ். நான் ஒரு ஐடி நிறுவனத்தோட ஓனராக இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாளைக்கு காலையில் என்னோட ஆஃபீஸ்க்கு வாங்க, மீட் பண்ணலாம். எங்களுக்கு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் உதவியாளர் தேவைப்படுறாங்க. ஒருவேளை நான் உங்களுக்கு உதவலான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். நான் சந்தோஷமாக அந்த கார்டை வாங்கிக்கிட்டேன். திரும்பவும் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு என்னோட வீட்டுக்குள்ளே வந்தேன். வீட்டில் நான் இவ்வளவு நேரம் ஏன் லேட்டுன்னு சொல்லி என்னோட அம்மா கவலையாக வாசல்லையே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லி அந்த விசிட்டிங் கார்டையும் காட்டினேன். அம்மா கொஞ்சம் கவலையானாங்க. புதுசாக ஒரு நபரை நம்புறது சரியில்லைமான்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த நாள் எனக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நான் அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனேன். விசிட்டிங் கார்டில் இருந்த அட்ரஸ்க்கு போனதும் அந்த பில்டிங்கை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க தான் இங்கே வேலை செய்வாங்க, நமக்கும் வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனேன். ரிசப்ஷனில் போயிட்டு ராஜ் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் தாரிகான்னு சொல்லி என்னோட பேரை சொன்னேன். அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்ட் என்னை 5வது மாடிக்கு போங்கன்னு சொன்னாங்க. நான் லிஃப்டில் மேலே போயிட்டு அவரோட ரூமுக்கு வெளியே வந்து நின்னேன். என்னோட இதயம் படபடன்னு அடிச்சுக்கிச்சு. மெதுவாக கதவை தட்டினேன். உள்ளே இருந்த ராஜ் சார் உள்ளே வாங்கன்னு சொன்னார். நான் உள்ளே போனதும் ராஜ் சார் மேசையில் சில ஃபைலை பார்த்துட்டு இருந்தார். என்னை பார்த்ததும் அவர் சிரித்தார். ஹலோ தாரிகா, வந்துட்டிங்களா, உட்காருங்கன்னு அவர் செய்கை காட்டினார். நானும் ஓரமாக இருந்த ஒரு நாட்காலியில் படபடப்போடு உட்கார்ந்தேன். என்னோட பேரை அவர் நினைவில் வச்சுருந்தது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோணுச்சு. அதுக்கப்புறமா ரிசப்ஷனிஸ்ட் நான் வந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா அவர், தாரிகா, நீங்கள் உங்கள் படிப்பை பற்றி சொன்னீங்க, உங்களால் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்க முடியுமான்னு கேட்டார். அதாவது கம்ப்யூட்டரோட பேசிக் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். நானும் ஆமாம் சார், 12th முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கேன், எனக்கு கம்ப்யூட்டரோட பேசிக் எல்லாமே தெரியும்னு சொன்னேன். அதுக்கு அவரும், ரொம்ப நல்லது, நான் உங்களுக்கு நேரடியாக வேலை கொடுக்க முடியாது, ஆனால் 1 மாதம் பயிற்சி இன்டர்ன்ஷிப் கொடுக்க முடியும், நீங்கள் கற்றுக்க முடியும். உங்கள் வேலை நல்லா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு பர்மனெண்ட் வேலை கொடுப்போம். ஆரம்பத்தில் மாத சம்பளம் உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். இது உங்களுக்கு சம்மதமானு கேட்டார். என்னோட கண்களில் ஒரு பிரகாசமான ஒளி தோணுச்சு. இது எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இருந்துச்சு. ஆமாம் சார், இது எனக்கு ஓகே தான்னு சொன்னேன்.
சரி, அப்படின்னா நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வந்துடுங்க. காலையில் 9 மணிக்கு வாங்கன்னு சொன்னார். எங்கள் ஹெச்ஆர் மேடம் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்கன்னு சொன்னார். நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். இத்தனை நாளாக நான் என்ன மாதிரி வேலை வேணும்னு தேடிட்டு இருந்தனோ அதை விட ஒரு நல்ல வேலை எனக்கு கிடச்சிருக்கு. நான் அவருக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பினேன். வீட்டுக்கு வந்ததும் இந்த நல்ல விஷயத்த முதல்ல என்னோட அம்மா கிட்ட தான் சொன்னேன். அதை கேட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள்லேருந்து என்னோட வாழ்க்கை புதுசாக மாற ஆரம்பிச்சுது. ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பித்தேன். ஹெச்ஆர் மேடம் எனக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. ஆஃபீஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், வேலை நேரம், இன்னும் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. என்னோட வேலை பெரும்பாலும் ரிசப்ஷனில் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதா தான் இருக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள சந்தித்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். மெதுவாக நாட்கள் போச்சு. ஒரு மாதத்தில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ராஜ் சார் எனக்கு சில சமயங்களில் என்னோட வேலையை பாராட்டவும் செய்வார். அதனால என்னோட தன்னம்பிக்கை அதிகரிச்சுட்டே போச்சு. இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறமா என்னோட சம்பளத்தை 10,000லேருந்து 13,000 உயர்த்தி கொடுத்தாரு. இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னை ரொம்பவே கலக்கமடைய செஞ்சுது. என்னோட ஆஃபீஸில் அஞ்சலின்னு சொல்லி ஒரு பொண்ணு வேலை பார்க்குறா. அவள் சொல்கிற விஷயம் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. தாரிகா, நீ வேலை செய்யக்கூடிய இந்த போஸ்டிங்க்கு இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்க வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் யாருமே ரொம்ப நாள் இந்த வேலையில் நீடிச்சதில்லைன்னு சொன்னா. அதுக்கு முக்கியமான காரணம் ராஜ் சார் தான். ஆரம்பத்தில் அவர் பார்க்குறதுக்கு நல்லவர் மாதிரி பழகுவார். ஆனால் போக போக தான் அவரோட உண்மையான முகம் தெரிய வரும். அதை தெரிஞ்சதுக்கப்புறமா நிறைய பெண்கள் இந்த வேலையிலேருந்து போயிடுவாங்க. நீயும் கவனமாக இரு அப்படின்னு சொன்னான். ஆனால் ராஜ் சார் என்கிட்ட எப்போவுமே நல்லா தான் நடந்துக்கிட்டாரு. எனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையுமே அவர் செஞ்சதில்ல. நான் அஞ்சலியோட பேச்சை கேட்காம என்னோட வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஒரு சனிக்கிழமை ஆஃபீஸ்க்கு லீவு. ஆனால் ராஜ் சார் எனக்கு கால் பண்ணி சில அவசர வேலைகள் இருக்குது, சீக்கிரமாக வந்துடுமான்னு சொன்னார். நானும் ஏதோ ஒரு முக்கியமான சந்திப்பு இருக்கும்னு நினச்சேன். நான் ரெடியாகி அலுவலகத்துக்கு புறப்பட்டேன். அன்னைக்கு கிளைமேட் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. வானத்தில் கருமையான மேகங்கள் அதிகமாக சூழ்ந்திருந்துச்சு. பழுத்த காற்றும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. நான் ஸ்கூட்டியில் ஏறி ஆஃபீஸை நோக்கி போனேன். வழியில் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஒரு கடைக்கடியில் நின்று மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் மழை நிற்கிற மாதிரியே இல்லை. ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆஃபீஸ் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால நான் மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு கிளம்பிட்டேன். நான் ஆஃபீஸ்க்கு போனதும் நான் ரொம்பவே நனைஞ்சிருந்தேன். என்னோட தலைமுடி, என்னோட ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. நான் லிஃப்டில் நேராக ராஜ் சாரோட ரூமுக்கு போனேன். ராஜ் சார் தன்னோட ரூமில் இருந்தார். என்னோட இந்த நிலைமையை பார்த்து அவர் ரொம்பவே கவலைப்பட்டார். ஏன் தாரிகா, மழையில் ஒதுங்கி நின்று வரக்கூடாதா? இப்படி நனைஞ்சிக்கிட்டு தான் வருவியா? இப்படி வந்தால் உனக்கு காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணுறது? நான் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். என்னோட துணிகளில் தண்ணீர் சொட்டிக்கிட்டே இருந்தது. ராஜ் சார் தன்னோட கீபோர்டை ஓரமாக வச்சுட்டு அலமாரியிலேருந்து ஒரு டவலை எடுத்தார். இந்தா, ரூமுக்கு போயிட்டு உன்னோட தலையை தொடச்சிக்கோன்னு சொல்லி அந்த துண்டை என்கிட்ட கொடுத்தாரு. நானும் அந்த டவலை வாங்கிட்டு ஓய்வெடுக்கக்கூடிய அறைக்கு வந்து என்னோட தலையை துடைக்க ஆரம்பித்தேன். ரூமுக்கு வந்து அந்த துண்டை வச்சு என்னோட தலைமுடியை கொஞ்சம் தொடச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட ட்ரெஸ்ஸு நல்லாவே நனைஞ்சிருந்தது. ரொம்பவே ஈரமாக இருந்தது. அந்த கெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்தப்போ ஆஃபீஸில் ராஜ் சாரும் நானும் மட்டும்தான் இருந்தோம். அப்போ சார் சொன்னார், உள்ளே இருக்க இன்னொரு கெஸ்ட் ரூமில் சூடாக காற்று வரும், அங்கே ஃபேனும் இருக்குது, வேணும்னா நீ அங்கே போயிட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் காய வச்சுக்கோன்னு சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு நானும் அந்த கெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு சூடான காற்றுல ஒரு ஹீட்டரும் இருந்துச்சு. நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னோடய ட்ரெஸ்ஸை அங்கே விரித்து போட்டேன். கொஞ்ச நேரத்தில் காஞ்சிடும்னு நான் அங்கேயே பக்கத்தில் உட்காந்து ட்ரெஸ்ஸு காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நான் பதறி போயிட்டேன். தாரிகா, நான் தான், ஒரு முக்கியமான ஃபைல் உள்ளே இருக்குது, எனக்கு தேவைன்னு சொல்லி ராஜ் சாரோட குரல் அது. நான் கதவை திறந்தேன். ராஜ் சார் என்னை பாதத்திலேருந்து தலை வரைக்கும் பார்த்தாரு. அவரோட கண்களில் ஏதோ ஒரு வித்தியாசமான பார்வை இருந்தது. அது எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. நான் பார்வையை தாழ்த்திக்கிட்டு கீழே குனிஞ்சிக்கிட்டே நின்னேன். அவர் உள்ளே வந்து பீரோவை திறந்து அதிலிருந்து ஒரு ஃபைல் எடுத்தார். போகும்போதும் என்னை அப்படியே பார்த்துட்டு போனார். அதுக்கப்புறமா சொன்னார், ட்ரெஸ் எல்லாம் ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு, நாம் நம்ம வேலையை பார்க்கலாம், ஆஃபீஸ் ரூமுக்கு வான்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி இருக்கிறத இங்கே யாரும் பார்க்க போகிறதில்ல,
இதை கேட்டு என்னோட இதயம் படபடக்க ஆரம்பிச்சுது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? மீட்டிங்க்கு தயாராகணும். தயக்கத்தோட நான் வெளியே வந்தேன். அவர் ரூமுக்கும் போனேன். ரூமுக்குள்ளே போனதும் சார் சோஃபாவில் உட்காந்துருந்தாரு. லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு என்னை பார்க்காம அவர் இங்கே வந்து உட்காருன்னு சொன்னார். நானும் மெதுவாக அவரோட பக்கத்தில் போய் லேப்டாப் ஸ்க்ரீனை பார்த்துட்டு உட்காந்தேன். அப்போ ராஜ்குமார் சாரோட கால் என் மேலே பட்டுச்சு. அப்போ என்னோட உடலில் மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் நான் அசையவே இல்லை. என்னோட மௌனத்தை அவர் தன்னோட வெற்றியாக எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அடுத்த நிமிஷமே அவர் இன்னமுமே என்னை நெருங்கி வந்து உட்கார ஆரம்பித்தார். எனக்குள்ள ஒரு வித்தியாசமான நடுக்கம் ஆரம்பிச்சுது. பயம், பதட்டம், நான் புரிஞ்சிக்க முடியாத ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு. சுமார் அரை மணி நேரம் லேப்டாப்பில் வேலை செஞ்சதுக்கப்புறமா சார் தன்னோட லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிரித்தார். இன்னைக்கு ஆஃபீஸில் நானும் நீயும் மட்டும்தான் இருக்கோம். ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. நீ கேன்டீனுக்கு போயிட்டு ஒரு காஃபி போட்டுட்டு வர முடியாதா? நான் உடனடியாக எழும்பி கேன்டீனை நோக்கி நடந்தேன். என்னோட மனசில் ஏற்பட்ட அந்த கொந்தளிப்பை அமைதிப்படுத்த முயற்சித்தேன். காஃபி போடுறப்போ என்னோட கைகள் நடுங்க ஆரம்பிச்சது. அஞ்சலி சொன்ன வார்த்தைகள் என்னோட மனசில் திரும்ப திரும்ப வந்துட்டு போச்சு. நான் காஃபியோட ரூம்க்கு வந்தப்போ அங்கே யாருமே இல்லை. காஃபி கப்பை மேசையில் வச்சுட்டு நான் சுற்றியும் பார்த்தேன். என்னோட இதய துடிப்பு அதிகமாச்சு. நான் விரைவாக திரும்பவும் சோஃபாவில் உட்காந்து குரல் கொடுத்தேன். சார் காஃபி ரெடி ஆயிடுச்சு. சார் உடனே அங்கே வந்தார். அவரோட கையில் ஃபோன் இருந்துச்சு. ஏதோ டைப் பண்ணிக்கிட்டு இருந்தார். சரியான நேரத்தில் தான் காஃபி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்னோட பக்கத்தில் வந்து உட்காந்து சொன்னார். அப்போ என்னோட இதயம் இன்னும் வேகமாக துடிச்சிட்டு இருந்தது. கைகளில் வியர்த்திருச்சு. நடுங்கிற கையோட காஃபி கப்பை அவர்கிட்ட கொடுத்தேன். நாங்கள் 2 பேரும் அமைதியாக காஃபி குடிக்க ஆரம்பித்தோம். திடீர்னு ராஜ்குமார் சார் சொன்னார், தாரிகா நீ ரொம்பவே அழகா இருக்க. அதை கேட்ட என்னால் எதுவுமே பேச முடியல. மெதுவாக சிரித்தேன். வெட்கத்தில் என்னோட முகம் சிவந்து போயிருந்தது. ராஜ்குமார் சார் தன்னோட காஃபி கப்பை மேசை மேலே வச்சுட்டு மெதுவாக தன்னோட கையை என்னோட காலில் வச்சாரு. நான் சட்டுன்னு என்னோட காலை பின்பக்கமாக இழுத்துக்கிட்டேன். என்னாச்சு தாரிகா, பயந்துட்டியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு. நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தேன். இங்கேருந்து நம்ம எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்னு என்னோட மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் இன்னுமுமே என்னோட பக்கத்தில் நெருக்கமாக வந்தார். அதை பார்த்ததும் என்னோட இதயம் இன்னும் பல மடங்கு வேகமாக துடிக்க ஆரம்பிச்சது. என்னோட மார்புக்குள்ளேருந்து இதயமே வெளியே வந்துற மாதிரி இருந்தது. அவர் என்னோட கையை தன்னோட கைகளில் பிடிச்சிக்கிட்டு, தாரிகா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இதை கேட்டதும் தடுமாறிக்கிட்டே சொல்லுங்க சார்னு சொன்னேன். இந்த வேலையில் நீ திருப்தியாக இருக்கியான்னு அவர் கேட்டார். நான் தலையை மட்டும் அசைச்சேன். நான் உன்னோட வேலையை உறுதிப்படுத்துறதுக்கான முழு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டா உனக்கு எப்படி இருக்கும்னு மெதுவாக அவர் கேட்டார். சார் அது உங்களை பொறுத்ததுன்னு நான் சொன்னேன். இல்லை தாரிகா, அது என்ன பொறுத்ததில்லை, உன்னை பொறுத்ததுன்னு என்னோட கையை இன்னுமே இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு சொன்னார். தாரிகா நீ என்ன விருப்பப்படுற? எப்பவும் ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு விருப்பப்படுறியா? இல்லை என்னோட வேலை எப்போ போகும்னு தெரியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் வேலை பார்க்கணுன்னு விருப்பப்படுறியான்னு கேட்டார். நான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தேன். காரணம் அவர் என்ன சொல்ல வாராரு, அவரோட மனசில் என்ன மாதிரியான எண்ணம் இருக்குன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நீ என்னோட பேச்சை கேட்டா, என்னோட ஒவ்வொரு விருப்பத்தையும் நீ நிறைவேற்றினா, இன்னைக்கு நைட்டு என் கூட இருக்கிற மாதிரி நான் உன்னோட எதிர்காலத்தை பாதுகாப்பாகவும் நல்ல ஒரு நிலைமையிலே இருக்கிறதுக்கு உதவி செய்வேன்னு எனக்கு உறுதியளிக்கிறதா சொன்னார். நாளையிலேருந்து உன்னோட வேலை நிரந்தரம்னு என்னோட கண்களை பார்த்து சொன்னார். எனக்குள்ள ஒரு புயல் அடிக்க ஆரம்பிச்சது. நான் சட்டுன்னு என்னோட கையை விடுவிச்சுக்கிட்டு எழும்பி நின்னேன். சார் நீங்கள் என்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. நான் அப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டேன். நீங்கள் எப்படி இப்படி யோசிக்கலாம்? என்னோட குரலில் கோவம் இருந்தது. ராஜ்குமார் சாரும் எழும்பி நின்னாரு. தாரிகா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் முன்னேறணும்னா சில சமரசங்களை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் உன்னை கட்டாயப்படுத்தலை. உன்னோட விருப்பம். நான் உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் எல்லா வகையிலையும் பார்த்துக்குவேன். உன்னோட அம்மா, உன்னோட தம்பி எல்லாரோட வாழ்க்கையும் மாறிடும். அவர் கதவை நோக்கி நடந்து போனார்.
நான் கீழே போயிட்டு ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு வரேன். நீ இங்கே இருந்தா நீ சம்மதிச்சதா நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாரு. உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீ தாராளமாக கிளம்பி போகலான்னு சொன்னாரு. நான் தவறாக நினைக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது அப்படியே இருக்கும். இத்தனையும் சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டாரு. நான் அங்கேயே நின்று என்னோட கண்ணீரை அடக்க முயற்சி செஞ்சேன். என்னோட மனசில் பல எண்ணங்கள் புயல் வீச ஆரம்பிச்சுது. ஒரு பக்கம் என்னோட தன்மானம், இன்னொரு பக்கம் என்னோட குடும்ப பொறுப்புகள், அம்மாவோட உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் இருந்துச்சு. தம்பியோட படிப்பு, சில விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறது. நான் மறுத்துட்டா ஒருவேளை 2-3 வாரங்களில் வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. திரும்பவும் இதே மாதிரியான ஒரு வேலை கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி கிடையாது. புதுசாக ஆரம்பிக்கிறதுங்கிறது பழைய போராட்டம் மாதிரி தான் இருக்கும். உடைஞ்ச மனசோட நான் திரும்பவும் சோஃபாரில் உட்கார முடிவு செஞ்சேன். கொஞ்ச நேரம் கழித்து ராஜ்குமார் சார் திரும்பி வந்தார். என்னை பார்த்ததும் அவரோட முகத்தில் புன்னகை பரவிச்சு. அப்படின்னா உனக்கு சம்மதம்னு சொன்னார். அதாவது நீ என்னோட நிபந்தனைகளை ஏற்க போறியான்னு கேட்டார். நான் அவரை பார்த்தேன். என்னோட கண்கள் கலங்கி இருந்துச்சு. ஆமாம், ஆனால் நீங்கள்